டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டாண்டர்ட் அண்ட் பிராண்டட் ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்துக்கோங்க. ஸ்டாண்டர்ட்னா என்ன, பிராண்டட்னா என்ன? ஸ்டாண்டர்ட் அப்படின்னும்போது ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், இன்னொன்று பிராண்டட். பிராண்டட் அப்படின்னும்போது குவாலிட்டி, குவாலிட்டி ஆஃப் லைஃப். இப்போ இந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நல்ல பெரிய கார் வச்சுருக்கிறது, நல்ல பெரிய வீடு கட்டியிருக்கிறது, குழந்தைங்களை கொண்டு போய் காஸ்ட்லியான ஸ்கூலுக்கு கொண்டு போய் சேர்க்குறது, இதெல்லாம் வந்துட்டு ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். அன்னெசரியாக அனாவசியமாக செலவு பண்ணுறது, இது வந்து ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். ஆனால் பிராண்டட் அப்படின்னும்போது குவாலிட்டி ஆஃப் லைஃப் என்ன அப்படின்னும்போது நிறைய டைம் ஃபேமிலிக்காக செலவு பண்ணுறது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது, இஎம்ஐ இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்கிறது, அதே சமயம் குழந்தைங்களுக்கு கேரிங்காக இருக்கிறது, அந்த குழந்தைங்கள கைட் பண்ணுறது, அதே சமயம் அந்த குழந்தைங்களுக்கு மாரல் சப்போர்ட்டாக இருந்து அவங்கள வந்து ஸ்ட்ராங்கராக, பிரேவராக, சப்போர்ட்டிவாக பண்ணி ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்டூடெண்ட்ஸாக கொண்டுட்டு வர்றது தான் வந்துட்டு ஸ்டாண்டர்ட் அப்படின்றத விட பிராண்டட் அப்படின்னும்போது அந்த பிராண்டட் லைஃப்பை, குவாலிட்டியான லைஃப்பை லீட் பண்ணுறது தான் ஸ்டாண்டர்ட் அண்ட் பிராண்டட். இந்த மீனிங் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஸ்டாண்டர்ட் லைஃப்பை லீவ் பண்ணுறதை விட பிராண்டட் குவாலிட்டியான லைஃப்பை நீங்கள் லீட் பண்ணுங்கள்.